ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இப்போ வரைக்கும் நிறைய மர்மமான விஷயங்கள் பாரதி ராஜா இறந்ததுக்கு பின்னாடி வெளியாகிக்கிட்டே இருக்குது. அந்த இறந்ததுக்கு பின்னாடி இப்போ அவருடைய தம்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. பாரதி ராஜா இறப்பின் போது தனியாக இருந்ததைய, கங்கை அமரன் கோபப்பட்டதைய, இந்த மாதிரி நிறைய விளக்கங்களை அவர் கூறியிருக்கிறாரு. அவர் கூறின அந்த விளக்கங்கள் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வைரலாக பரவிட்டுருக்கு. அப்படி என்ன அவர் விளக்கம் அளித்தார் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி இயக்குனர் இமயம் என்று போற்றப்படக்கூடிய பாரதி ராஜா தன்னுடைய உடல்நல குறைவு காரணமாக 84 வயதில் அவருடைய வீட்டில் மரணமடைந்தார். அவருடைய மரண செய்தி இப்போ வரைக்கும் தமிழக ரசிகர்களிடையே பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இவர் இயக்கிய திரைப்படங்கள் ஒரு பெரிய தாக்கங்களை ஏற்படுத்திருச்சு என்று சொல்லலாம். ஏன்னா இவர் இயக்கிய எல்லா திரைப்படங்களும் மெகா ஹிட்டான திரைப்படங்கள், அதுவும் யாராலையும் கொடுக்க முடியாத திரைப்படங்கள். அந்த அளவுக்கு ஒரு பெரிய இயக்குனர் இவர் என்று சொல்லலாம். அதனால தான் இவருக்கு இயக்குனர் இமயம் என்ற பெயரும் இருக்குது. அதோடு இவர் பல முக்கிய நடிகைகளையும் நடிகர்களையும் அறிமுகப்படுத்துவதில் வல்லவர். ராதிகா, ராதா, இந்த மாதிரி நிறைய பேரை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடிகரில் கார்த்திக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிழல்கள் ரவி, இந்த மாதிரி நடிகர்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. இந்த மாதிரி தமிழ் சினிமாவுக்கு பல முன்னணி நடிகர் நடிகைகளை அறிமுகம் செய்த பெருமையும் இவருக்கே சேரும். இவர் இயக்கிய 16 வயது நிலை படத்தில் தான் இவர் மெகா சூப்பரான இயக்குனர் என்ற பெயரை பெற்றாது. அதன் மூலிமா அவர் நிறைய திரைப்படங்களை இயக்கி இப்போ வரைக்கும் இயக்குனர் இமயங்கிற அந்த ஸ்டேஜிலேயே இருக்கிறாரு. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பெருமையாக வாய்ந்த இயக்குனர் என்று இவரை குறிப்பிட்டு சொன்னாலும் மிகையாகாத உண்மை. இப்பேற்பட்டவர் இறந்தது தமிழ் திரையுலகில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. எல்லா திரை நடிகர்களும் முக்கிய தலைவர்களும் நேரில் இவருக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு இவருடைய இறப்பு யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத இறப்பாக இருந்தது. ஆனால் இவர் இறந்ததுக்கு பின்னாடி நிறைய மர்மமான விஷயங்கள் இப்போ வரைக்கும் வந்துட்டுருக்கு. இவர் இருக்கும்போது ஏன் இவர் கூட யாருமே இல்லை, இவர் தனியாக ஏன் நீலங்கரை வீட்டில் இருந்தார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுந்திருக்கு. அதோடு இவருடைய மனைவி ஏன் பக்கத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. இவருடைய நெருங்கிய நண்பர் கங்கை அமரெல்லாம் கோவப்பட்ட அந்த இடத்துலையே அவங்க பாரதி ராஜா மனைவியெல்லாம் திட்டியிருக்கிறாரு. அதெல்லாம் கூட அந்த அஞ்சலி செலுத்த வரும்போது வீடியோ வெளியாச்சுல, அதெல்லாம் ரொம்ப வைரலாச்சு. இந்த மாதிரி இப்போ வரைக்கும் இவருடைய இது மரணமாகவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் போயிட்டுருக்கு. அதாவது மர்மம் தான் அப்படி சொல்லிட்டேன். இவருடைய இறப்பு இப்போ வரைக்கும் நிறைய மர்மம் நிறைந்ததாகவே இருக்குது. அதுக்கு இவருடைய உடன் பிறந்த தம்பி சில விளக்கங்களை குறிப்பிட்டிருக்கிறாரு. அதெல்லாம் தான் இப்போ ரொம்ப வைரலாக பரவுது. அப்படி என்ன விளக்கங்கிறத வாங்க பார்க்கலாம். தமிழ் சினிமாவின் முகத்தை மாற்றிய இயக்குனர் இமயம் பாரதி ராஜா மறைந்து பல நாட்கள் கடந்திருந்தாலும் அவரை சுற்றிய சர்ச்சைகள் மட்டும் இன்னும் ஓய்ந்த பாடில்லை என்று சொன்னால் மிகையாகாத உண்மை. அவர் இயக்கிய திரைப்படங்களை விட அவரது இறுதி நாட்களும் குடும்பத்தின் நிலவியதாக கூறப்படக்கூடிய பிரச்சனைகளும் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் அதிகம் பேசப்பட்டு வருது. குறிப்பாக பாரதி ராஜாவின் இறுதி அஞ்சலி நிகழ்வில் கடந்த ஒரு சம்பவம் ரசிகர்களை இப்போ வரைக்கும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. பல வருடங்களாக பாரதி ராஜாவின் நெருங்கிய நண்பராக இருந்து வந்த கங்கை அமரன் அவரது மனைவியை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு எல்லாரும் விட்டுவிட்டு போயிட்டீங்களே, அனாதையாக விட்டுவிட்டுட்டீங்களே என்று கூறிய காட்சி இணையத்தில் இப்போ வரைக்கும் காட்டுத்தீ போல பரவி வருது. அந்த ஒரு வீடியோவை பார்த்து பலரும் பாரதி ராஜா கடைசி காலத்தில் உண்மையிலேயே தனிமையில் வாழ்ந்தாரா, குடும்பத்தினர் அவரை கவனிக்கவில்லையா, அவருடைய வாழ்க்கையின் இறுதி அத்தியாயம் சோகமாக முடிந்து விட்டதா என்ற கேள்விகளை எழுப்ப ஆரம்பித்திருக்கிறாங்க. அவர் இல்லைனாலும் இந்த கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்குது. அதற்கான விடையும் இன்னும் தெரியாமல் போய்கிட்டே இருக்குது. ஆக்சுவலி பாரதி ராஜாவின் ஒரே மகனான மனோஜின் திடீர் மறைவு அவரை மிகப்பெரிய அளவில் பாதித்ததாக நெருங்கியவர்கள் பலரும் கூறுறாங்க.
மகனை இழந்த துயரத்திலிருந்து அவர் முழுமையாக மீளவே இல்லை என்றும் அந்த வேதனை அவரது உடல்நிலை பாதித்ததாகவும் கூறப்படுது. இதற்கிடையே குடும்ப உறவுகள், சொத்து விவரங்கள், மருமகள் நந்தனா, மகள் ஜனனி தொடர்பான பேச்சுக்கள் என பல்வேறு தகவல்கள் இப்போ வரைக்கும் சமூக வலைத்தளங்களில் பரவி வருது. இறுதி சடங்குல கூட சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாக வெளியான தகவல்கள் ரசிகர்களை மேலும் குழப்பமடையது செய்தது என்று சொன்னால் மிகையாகாத உண்மை. இந்த சூழ்நிலையில் தற்போது பாரதி ராஜாவின் தம்பி ஜெயராஜ் முக்கிய விளக்கம் ஒன்றை அளித்துள்ளார். அவர் கூறும்போது, அண்ணாவை குடும்பத்தினர் கவனிக்கவில்லை என்பது முற்றிலும் தவறான தகவல்கள். அண்ணியும் குடும்ப உறுப்பினர்களும் அவரை மிகவும் அக்கறையோடு பார்த்து கொண்டார்கள். கடைசியாக அவர் இறப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பு அண்ணியின் சொந்த குடும்பத்தில் ஏற்பட்ட அவசர சூழ்நிலை காரணமாக தேனிக்கு செல்ல வேண்டியது இருந்தது. ஆனால் அதற்கு முன்பே அண்ணாவை கவனிக்க தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருந்துட்டு பின்னாடி தான் அண்ணி வந்தாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் யாரும் இல்லாத சமயத்தில் அண்ணன் பாரதி ராஜாவின் உயிர் பிரிந்த சம்பவத்தை பார்த்த கங்கை அமரன் உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரி பேசிவிட்டார். அவருக்கு அண்ணன் மீது இருந்த பாசம்தான் அந்த வார்த்தைகளாக வெளிப்பட்டது. பின்னர் நடந்த உண்மை நிலையை அவரிடம் விளக்கிய போது அவரும் புரிந்து கொண்டார் என்று தாள்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி அவருடைய தம்பி கூறியிருக்கிறாரு. உண்மையிலே கங்கை அமரன் பேசியது கோபத்தில் அல்ல, பாசத்திலிருந்து வந்த வேதனை எனது அவரது நெருங்கிய வட்டாரங்கள் கூட கூறுறாங்க. பாரதி ராஜாவும் இளையராஜாவும் கங்கை அமரன் குடும்பமும் பல சகாப்தங்களாக நெருங்கிய உறவில் இருந்தவர்கள் என்பது குறிப்பிடப்படுது. அந்த அளவுக்கு நெருக்கமாக பழகிய ஒருவர் இறுதி நேரத்தில் தனியாக இருந்தார் என்று தெரிந்தபோது கங்கை அமரின் மனவேதனை வார்த்தைகளாக வெடித்திருக்கலாம் என பலரும் கருத்து தெரிவித்து வருவதாக தாள்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியாயிருக்கு. இதற்கிடையே நடிகர் ராதா ரவி அளித்த பேட்டியில் புதிய விவாதம் ஒன்று உருவாயிருக்கு. அதில் அவர் மகன் மனோஜின் மறைவு பாரதி ராஜாவை மிகவும் பாதித்ததாகவும் சில குடும்ப பிரச்சனைகளும் அவரை மனதளவில் பாதித்ததாகவும் கூறுறாரு. ராதா ரவியின் இந்த கருத்தும் தற்போது சமூக வலைத்தளங்களில் மீண்டும் வைரலாகி வருது. ஏற்கனவே இறுதி சடங்கில் நடந்ததாக கூறப்படக்கூடிய சம்பவங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவரது பேட்டி மேலும் இப்போ பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. பாரதி ராஜாவை விட அவரது குடும்பம் தான் இப்போது பேசும் பொருளாக மாறியிருக்கு. தமிழ் சினிமாவுக்கு 16 வயதினிலே முதல் மரியாதை, கருத்தம்மா, அலைகள் ஓய்வதில்லை போன்ற காலத்தால் அழியாத படைப்புகளை கொடுத்த பாரதி ராஜா இன்னைக்கு இல்லை. ஆனால் அவர் மறைந்த பிறகும் அவரது பெயர் தொடர்ந்து செய்திகளை இடம்பெறுதுன்னா அப்போ எந்த அளவுக்கு இதாக போயிட்டுருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். துரதிருஷ்டவசமாக இப்போ அவர் சாதனைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பேசப்படாமல் அவர் இந்த மாதிரி ஒரு பேசப்படுறத அவர் பார்க்காம இருக்கிறது ஒரு வகையில் நல்லது அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. குடும்பத்தை சுற்றிய சர்ச்சைகள் காரணமாக பல ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய மொழியை கற்றுக் கொடுத்த மனிதரை அவரது படைப்புகளுக்காக நினைவு கூற வேண்டிய நேரத்தில் குடும்ப சர்ச்சைகளுக்கான தலைப்புச் செய்தியாக மாறியிருப்பது வேதனை அளிக்கிறது என அவர்கள் வருத்தம் தெரிவித்து வருவது இப்போ வரைக்கும் பார்க்க முடியுது. பாரதி ராஜாவின் வாழ்க்கை ஒரு சாதனையின் வரலாறு என்றால் அவரது மறைவுக்கு பிறகு எழுந்திருக்கக்கூடிய இந்த விவாதங்கள் புகழ் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் குடும்ப உறவுகளுடைய சிக்கல்களை அது எப்போதும் தீர்த்து வைக்காது என்பதை மீண்டும் நினைவூட்டுவதாக நிறைய ரசிகர்கள் கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. ஸோ இப்போ இந்த நியூஸ் தான் வைரலாக பரவிட்டுருக்கு. இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த முக்கியமான நியூஸை பார்க்கட்டும். இதே போல் புதிய நியூஸ்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.